ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸே வந்து போட முடியல. பிகாஸ் வந்து பேக் டு பேக் நிறைய ஒர்க் இருந்ததுனால வந்து ஆக்சுவலாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே முடியல. தொப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்ட வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து உலகம் பிரபலம் வாய்ந்த வந்து தொப்பூர். ஸோ இந்த ரோட்டில் பேய் இருக்குன்றானுங்க, பிசாஸ் இருக்குன்றானுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காட் ரோடு. இது வந்து மேலே ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஆக்சிடெண்ட்டுமே நீங்கள் ஆயிருக்காது. 95% பார்த்தீங்கன்னா ஏறி போகும்போது எந்த ஆக்சிடெண்ட் ஆகாது. ரிட்டர்ன் வரும்போது மட்டும் ஏன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா, இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கோட யூசேஜ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பெரிய பெரிய லாரிஸு, இந்த பஸ்ஸஸ், இந்த ட்ரக்ஸு, கண்டெய்னர்ஸ்ன்ற மாதிரி வண்டிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸ் இருக்கும். அந்த ஹைட்ராலிக் பிரேக்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, பிரேக் பிடிக்க அது வந்து வேக்யூம் வந்து இது வந்து வேக்யூமில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிரேக் பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் வந்து ஏற்ற பார்ப்பாங்க. அதுவே லைட்டாக வந்து பிரேக் அப்ளை பண்ணி வந்துட்டு இப்போ வராங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதே கண்டினியூஸாக வந்து ரொம்ப வந்து இறக்கமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அது வந்து பிரேக் பிடிச்சி விடுறதுக்கு உண்டான அந்த இது வந்து கேப் வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ரெஷர் வந்து தீர்ந்து போயிடுது. ஆக்சுவலாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அந்த காற்று வந்து அந்த இடத்துல வந்து தீர்ந்து போயிடுது. ஹைட்ராலிக் பிரேக்ஸோட பர்பஸே பார்த்திங்கன்னா வந்து காற்று தான். ஆனால் அந்த காற்று வந்து ஒட்டுக்க அமைக்க முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் ஃபுல்லாக தீர்ந்து போயிடும். அப்படி தீர்ந்து போகும்போது தான் பார்த்திங்கன்னா பிரேக் சுத்தமாக பிடிக்காது. அப்போ எப்படியாச்சும் வந்து வண்டி நிறுத்தணுன்னு தானே பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இனிமேல் பிரேக் பிடிக்காது அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுலையாச்சும் வந்து மோதினா தான் வந்து அதை வந்து நிறுத்தவே முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு லாரியோ இல்லைனா வந்து அந்த தடுப்பு சோறோ அது வந்து அவங்க பர்பஸாக பண்ணலைன்னாலும் அது வந்து மோதி தான் ஆகணும். அப்போ தான் அதை வந்து நிறுத்த முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டே வந்துட்டு அந்த இடத்துல ஆகுது. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காட் ரீஜனில் இறங்கும்போது நீங்கள் வந்து இந்த அலர்ட் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த அது வந்து ஸ்லோவாக போங்க அப்படின்ட்டு வந்துட்டு ரெக்கார்டட் வாய்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆல்சோ வந்து ரோடு வந்து வைடனாக வந்துட்டு இருக்காது, அதை வந்து சுருக்கியிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு போவாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி என்ன தான் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணாலும் ஏதாவது வண்டிக்கு வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டிகிட்டே தான் இருக்குது. ஸோ ரோடு வைடனிங் பண்ணுறதுக்காக டெண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ டெண்டர் அக்செப்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் ரீசனே தவிர இந்த பேய் பிசாசு பூதம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக என்ன டீட்டெயில் அப்படின்னு மக்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது இல்லோட ಇಲ್ಲೋಡು ಇಲ್ಲೋಡಿಗೋ ಇಲ್ಲೋಡ ಇಲ್ಲೋಡಂದೆ ಇಲ್ಲಿ ನೋಡ நம்ம காலையில் வந்து ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து ரிட்டன் வந்துட்டு கிளம்பிட்டுருக்கோம் ஊருக்கு. இந்த பாலம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இது வந்து மெட்ரோ ஆல்ரெடி வந்து மெட்ரோ வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இது வந்து வேறு புது ஏரியாவில் வந்துட்டு கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து 1 இயர்க்குள்ளார கட்டியிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஸோ நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க, சீக்கிரமாக வேகமாக கட்டிடுறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே இருக்கிற அதே ஆளுங்களை கொண்டு போய் நம்ம ஊர் பக்கமாக இறக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வேலையாகிற மாதிரி அங்கேயும் ஃபாஸ்ட்டாக வேலையாகிடும் அப்படின்னு சொல்லி நாமளும் நினச்சிக்க வேண்டியது தாங்க. இதுக்கு மேலே நோ கமெண்ட்ஸ். அப்புறம் சிக்கலாகி போயிருங்க, நோ கமெண்ட்ஸ். அதாங்க இது நம்ம ராமேஸ்வரம் கஃபே. பாம் பிளாஸ்ட் வந்து ரீசெண்டாக ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடையை சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து இன்டீரியர் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா வந்து செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு உள்ளார விடுவார். ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வந்துட்டு செக் பண்ணி தான் வந்துட்டு அனுப்பி விட்றாங்க.
இந்த கடையில் ஃபுட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து அதிகம் as well as வந்து டேஸ்ட்டு வந்து குறைவு அப்படின்ற மாதிரி வந்து பொதுவாக வந்து சொல்கிறாங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச 2 விஷயம் என்ன அப்படின்னா கடையோட ஆம்பியன்ஸு அப்புறம் ஃபுட்டோட ஹைஜீனுங்க. கர்நாடகாவில் இட்லி கொடுக்குற சாம்பார் ஏன் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா பெங்களூர் பீப்புள் வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க, அதனால தான் அவங்க சாம்பார் ஸ்வீட்டாக இருக்குது. நீங்கள் பெங்களூர்லேருந்து ரிட்டன் வரும்போது கிருஷ்ணகிரிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஜமுனா ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. எவ்வளோ தான் நல்ல கடையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து ட்ராவல் அப்போது சாட் ஐட்டம்ஸு, இந்த மஞ்சூரியன் டைப் ஆஃப் ஐட்டம்ஸு, இந்த சில்லி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். என்ன தான் சிங்கிள் டே ட்ரிப்பாக இருந்தாலும் வெயில் போட்டு பொழந்து எடுத்துருச்சுங்க, எப்போ தான் வீடு வந்து சேருவோன்ற மாதிரி ஆகிடுச்சு. எல் நினோனால வந்து ஹீட் வேவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே தண்ணி வந்து நிறையா குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருங்க. ஸ்டே